யாரும் கவனிக்க மாட்டாங்க. நீ வெற்றி பெறும் வரை யாரும் கவனிக்க மாட்டாங்க. இது கொஞ்சம் கஷ்டமான உண்மை. நீ எவ்வளவு முயற்சி பண்ணினாலும், நீ எவ்வளவு கஷ்டப்படினாலும், நீ எவ்வளவு தியாகம் செய்தாலும், இந்த உலகம் அத கவனிக்காது. அவங்களுக்கு முக்கியம் என்ன தெரியுமா? ரிசல்ட். நீ வெற்றி பெற்ற பிறகுதான் அவங்கள உன்னை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ உன்னை கவனிக்காதவங்க, நாளைக்கு உன்னோட ஸ்டோரி கேட்க வருவாங்க. ஆனா அந்த நாள் வரைக்கும் நீ ஒண்ணாதான். நீ தனியாதான். நீ உன் போராட்டத்தை உன்னாலே தான் சுமக்கணும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை ஒரு சைலண்ட் பேட்டில. யாருக்கும் தெரியாத போராட்டம். நீ வெளியில சிரிச்சாலும், உள்ளே நீ உடைஞ்சு கொண்டு இருக்கலாம். நீ ஸ்ட்ராங்காக இருக்க முயற்சி பண்ற, ஆனா உள்ள நீ டயர்டாக இருக்கலாம். அது சரி. அதுதான் ரியல் லைஃப். நீ இப்போ இருக்கிற இடம் உனக்கு பிடிக்கலையா? உன் லைஃப் நீ நினைச்ச மாரி இல்லையா? அப்படின்னா, அது சேஞ்ச் ஆகணும்னா, நீ தான் சேஞ்ச் ஆகணும். யாரும் வந்து உன் லைஃபை மாத்த மாட்டாங்க. யாரும் வந்து உன்னை காப்பாத்த மாட்டாங்க. நீ எதிர்பார்க்கிற அந்த சப்போர்ட்டு, அது கிடைக்காம இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற அப்ரிசியேஷன் அது வராம இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற லவ் அது கூட கிடைக்காம இருக்கலாம். ஆனா, அதனால நீ நிக்கக்கூடாது. ஒரு நாள் நீ டயர்டாகி போவ. நீ கிவ் அப் பண்ணணும்னு தோணும். இதெல்லாம் என்னால முடியாதுன்னு நினைப்ப. அந்த நேரத்துல ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோ. நீ இப்போ விட்டுட்டா, நீ இதுவரைக்கும் எடுத்த எஃபர்ட் எல்லாம் வீணா போயிடும். நீ எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல. ஆனா ஸ்டாப் பண்ணாதே. கன்சிஸ்டன்சி அதுதான் கேம் சேஞ்சர். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுறது. அதுவே நாளைக்கு பெரிய சக்சஸ் ஆகும். இப்போ உன்னை கவனிக்காத உலகம் நாளைக்கு உன்னை இக்னோர் பண்ண முடியாது. நீ உன் வேல்யூவை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற. நீ உன் ஃபியூச்சரை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. சக்சஸ் ஒரே நாள்ல வராது. அது டெய்லி ஸ்ட்ரகிள், டெய்லி டிசிப்ளின், டெய்லி சாக்ரிஃபைஸ். நீ எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். டைம், கம்ஃபர்ட், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இந்த மூன்றையும் கண்ட்ரோல் பண்ணினா நீ ஆல்ரெடி ஹாஃப் சக்சஸ். நீ லேட் ஆகிட்டேன்னு சொல்லி நான் நினைக்கிறியா? இல்ல. நீ ஸ்டார்ட் பண்ணலன்னா தான் லேட். நீ இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம். நீ உன்னை நம்புறியா? அதுதான் முக்கியம். உலகம் உன்னை டவுட் பண்ணும். ஆனா நீ உன்னை டவுட் பண்ணக்கூடாது. ஒரு நாள் நீ வெற்றி பெறுவ. அந்த நாள்ல நீ இன்னைக்கு அனுபவிக்கிற கஷ்டம் ஒரு மெமரியாக மாறும். அந்த நாள்ல நீ இப்போ அழுததையும் நினைச்சு சிரிப்ப. அந்த நாள்ல உன்னை இக்னோர் பண்ணினவங்க உன்னோட அட்டென்ஷன் கேட்க வருவாங்க. உன்னை டவுட் பண்ணினவங்க உன்னோட சக்சஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா நீ ஒரு விஷயம் மறக்காத. நீ எங்கிருந்து வந்த, எவ்வளோ கஷ்டப்பட்ட, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணின, அதை மறக்காத. இந்த ஜேர்னி ஈஸி இல்ல. ஆனா வொர்த். நீ இப்போ இருக்கிற பெயின் நாளைக்கு உன் பவர் ஆகும். நீ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஸ்ட்ரகிள் நாளைக்கு உன் ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இன்னொரு தடவை கேட்குறேன். நீ கிவ் அப் பண்ண போறியா? அல்லது நீ தொடர்ந்து ஃபைட் பண்ண போறியா? ரிமெம்பர் திஸ். யாரும் கவனிக்க மாட்டாங்க நீ வெற்றி பெறும் வரை. ஆனா நீ வெற்றி பெற்ற பிறகு யாராலும் உன்னை இக்னோர் பண்ண முடியாது. அதனால இப்போவே முடிவு செய். எக்ஸ்கியூசஸ் வேண்டாம். ஃபியர் வேண்டாம். டவுட் வேண்டாம். ஒர்க் சைலண்ட்லி, கன்சிஸ்டன்ட்லி, பவர்ஃபுல்லி. ஒரு நாள் உன் சக்சஸ் உன் சத்தமா பேசும். அந்த நாள் தொலைவில் இல்ல. அது உன் டிசிஷன்ல தான் இருக்கு. ஸோ இப்போ சொல்லு. நீ ரெடியா? உன் லைஃபை மாத்த, உன் ட்ரீமை சேஸ் பண்ண, உன் ஃபியூச்சரை பில்ட் பண்ண. இது உன் மொமெண்ட். இது உன் டைம். இது உன் லைஃப். ஸ்டார்ட் நவ், ரைட் நவ்.